வங்காளத்தில் குஷ்கரா எனும் ரயில் நிலையத்தில் கல்கத்தா செல்லும் வண்டி அங்கு நின்றதும் எல்லோரும் அவசர அவசரமாக வண்டியில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். 3வது வகுப்பு வண்டியிலிருந்து ஒரு கிழவி கீழே இறங்கினாள். அவளுடைய மூட்டையை அவளால் தூக்க முடியவில்லை. தயவு செய்து மூட்டையை யாராவது தூக்கி என் தலையில் வையுங்கள் என்று அவள் கெஞ்சி கெஞ்சி பார்த்தாள். ஆனால் யாரும் அவள் சொல்வதை காதில் கேட்கவில்லை. அதை தாண்டி தாண்டி கீழே இறங்குவதுமாக இருந்தார்கள் ஒழிய ஒருவரும் மூட்டையை கீழே இறக்கி வைக்க முன்வரவில்லை. அதற்குள் ரயில் கிளம்ப ஆரம்பிக்கவே கிழவி தன் மூட்டை ரயிலோடு போய்விடுமோ என்று பயந்தாள். ரயில் நகர ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது முதல் வகுப்பிலிருந்து மகாராஜாவைப் போல உடை அணிந்திருந்த ஒருவர் கீழே குதித்தார். மூட்டையை தூக்கி கிழவியின் தலையில் வைத்துவிட்டு ஓடிப்போய் தன் பெட்டியில் ஏறினார். அப்பா, நீ மகாராஜனாக இருக்க வேண்டும் என்று அந்த கிழவி அவரை வாழ்த்தினாள். அப்படி அந்த கிழவிக்கு உதவி செய்தது வேறு யாருமில்லை, உண்மையில் அவரே ஒரு மகாராஜா தான்.